ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஒடிசாவில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பூர்ணமி. இங்கே சூப்பராக அதை நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. என்னால் தான் உங்ககிட்ட அந்த வீடியோவில் என்னால் தான் காட்ட முடியல. ஏன்னா நான் போகலை. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக போகுவேன். அப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கே எந்த மாதிரிலாம் பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இங்கேயே கப்பல் செஞ்சு விற்பாங்க. அதை வாங்கிட்டு போய் அது மேலே தீபம் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வருஷம் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒடிசாவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. பச்சரிசியில் தான் சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க. எல்லா காயுமே ஒன்றா போட்டு காய்கறி சோறு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வெரைட்டியாக ஒரு குழம்பு அப்புறம் பாயாசம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் பச்சரிசி வாங்க போகலை, காய்கறி எதுவுமே வாங்க போகல. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான வீடியோஸ் இன்றைக்கி ஒரு டைம் நமக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயும் நம்ம வீட்டில் அங்கே நிறைய பூசணி செடி இதெல்லாம் பூத்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே தான் நின்று பேசிக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே அண்ணமாருக்கு, அதாவது என் ஹஸ்பண்டுக்கு மூத்தவங்க ஒரு 2-3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே நின்று வீடியோ எடுக்க முடியல. மறுபடியும் நான் வீட்டுக்குள்ளேயே பேசுகிறேன். கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு பார்க்க தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது அங்கே இருக்கும்போது அண்ணனை பார்த்தோன்னே அப்படி டக்குன்னு நான் கேமராவை கட் பண்ணிட்டு பேசிட்டு இங்கே நேற்றுக்கு போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் பாப்பாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஃபண்டே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் இங்கே வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரில அப்படின்னோடனே அதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். கண்டிப்பாக இப்போவுமே இங்கே குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. குளிர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையுமே நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள். இப்போ குளிர் டைம் ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு பெரும்பாலுமே பாப்பா 2 பேருக்குமே நிறைய ஃபுல் ஃபண்டு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவேன். அதனால் இனிமேல் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோவில் காட்ட மாட்டேன். இருந்தாலும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்றைக்கி காலையில் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போ தான் தூங்கி முழிச்சு எந்திரிச்சு வெளில வரும்போது இன்றைக்கி செம்ம குளிர். இதுக்கப்புறமேட்டு இங்கே நிறைய பனி விழும், நிறைய குளிர் அடிக்குமேவும். ஆனால் காலையிலேயே மேடம் அவங்க நல்லா இது பண்ணிவிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே அவங்க விலையை கொண்டு என்னடா சவுண்டு கேட்குதேன்னு சொல்லி அப்போ தான் நானே எந்திரிச்சு வெளில வரேன். சூரியன் எந்த அளவுக்கு வெளில வரும்போது நான் வெளில வரும்போதேவும் இங்கே எவ்வளோ பனிமூட்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ நான் விடியக்காலம் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இந்த இடமே தெரியாது. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நான் வீடியோ எடுக்கணும் ஒரு 5 மணி போல் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு புகை மூட்டம் இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். லாஸ்ட்டு வரைக்குமே வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மைக்குமே வீடியோ நான் சூப்பராக இன்றைக்கி வீடியோ ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்துருக்கிறேன். நல்லா காமெடியாகவும் போகும் இடையில கொஞ்சம். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சூரியன் அங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுக்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ ஒரு பனி. நான் எப்போதுமே போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இந்த மேலே போடுற இந்த ஷால் மாதிரி, ஆனால் கொஞ்சம் நல்லா கனமாக நல்லாயிருக்கும், இதுதான் யூஸ் பண்ணுறேன். பாப்பா 2 பேருக்குமே இந்த வருஷம் குளிர் டைம் முடியும்னு ஆல்ரெடி பாப்பா இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டி அவளுக்கு நான் சொட்ரு எடுத்ததே கிடையாது. காதில் மாட்டுற பஞ்சு இது மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பும்போது பாப்பா 2 பேரும் கேட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுத்தேன். இப்போது நேற்று நைட்டு போட்டிருந்த டீயை நான் சூடு பண்ணுறதுக்காக வேண்டி நான் வச்சுருக்கும்போது பாப்பா 2 பேருமே குளிர் காஞ்சாங்க. சரி, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இங்கே இனிமேல் இந்த மாதிரி தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையிலைக்கும் சரி நைட்டுக்கும் சரி சப்பாத்தி இந்த மாதிரி சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாயிருக்கும். காலையிலையும் சரி நைட்டும் சரி இந்த மாதிரி நார்மலாக நம்ம சாப்பாடு ஏதாச்சும் இப்போ வெயில் டயத்தில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப குளிரும். அந்த டயத்தில் மேடம் 2 பேருமே நான் போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரமுன்னே பாப்பா 2 பேரும் படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வீடு எல்லாத்தையுமே நல்லா கூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு டீ எனக்கு பாப்பாவுக்கு அம்மாவுக்கு 3 பேருக்குமே டீ எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாப்பாவுக்கு எனக்கு பெரிய பொண்ணுக்கு நாங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நானும் சின்ன பாப்பாவும் இப்போ குடிப்போம். பெரிய பாப்பா ப்ரெஸ் பண்ண போயிருக்கா. அவங்க வந்துடட்டும். அவங்க வந்ததுக்கப்புறமேட்டு அவனுக்கு தனியாக அவள் குடிப்பா. நீங்கள் நிறைய பேர் பிஸ்கட் கொடுக்க வேண்டான்னு சொன்னதுனால இன்றைக்கி நான் பிஸ்கட் நான் அவங்களுக்கு பாப்பா கொடுக்கல, பன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் முக்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்றைக்கி ஒடிசாவில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பூர்ணமி. நிறைய பேர் நிறைய விதத்தில் போகோ அப்படின்னா இங்கே சாமியோட பிரசாதம். ஆனால் நம்ம அப்பா நேற்றுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல் இருக்குது. அதை அம்மா இன்னைக்கு காலையில் செஞ்சு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு வச்சு கொடுத்தாங்க. நான் கிண்ணத்தில் கொண்டு போய் கொடுத்த உடனே மிட்டு எனக்கு இதான் வேணும்னு சொல்லி அது ஒரு பீஸ் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாப்பா அப்புறம் பெரிய பாப்பா அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கு பிறகு
இது வந்து இன்றைக்கி காலையில் அம்மா குளிக்கிறதுக்காக வேண்டி இங்கே எல்லாருமே ஆற்றுல போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வருவாங்க. இங்கே அந்த மாதிரி யாரோ நம்ம வீட்டு பக்கத்தில் போனப்போ அவங்கக்கிட்ட அம்மா போன வருஷமும் அப்படி தான் வாட்டர் பாட்டில் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த வருஷமும் அப்படி தான் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டுட்டாங்க. இந்த வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணி பிடிக்கிற அளவுக்கு நான் அதில் ஊற்றி வச்சுட்டு, ஏன்னா இங்கே இதுதான் வழக்கம். இன்றைக்குள்ள நிலைமைக்கு நம்ம போய் குளிக்கணும், அப்படி இல்லைன்னா யாரையாச்சும் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அதை நம்ம குளிச்சுக்கலாம். பாப்பா எனக்கு அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அம்மா வாட்டர் பாட்டில் கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் பாப்பா 2 பேருமே எனக்கு ஒன்று தண்ணியை கொண்டு ஊற்றிட்டு பாப்பா இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்க போயிருக்கிறா. நான் அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நிறைய பூசணி பூ பூத்துருக்கு, முடிஞ்சால் வடை போடுன்னாங்க. எனக்கு என்னமோ ஆசை தான், ஆனால் அதுக்கான பொருள் எண்ணெயாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் எதுவுமே என் வீட்டில் கிடையாது. அதனால் சரி நான் அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் இல்லைம்மா, அதை எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னதுக்கு அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ அது குழம்பு பண்ணுனாங்க. இன்றைக்கி நான் எந்த மாதிரி அதை நான் குழம்பு வைக்கல, ஆனால் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கிறேன். பூ வந்து மேலே போய் ஆனால் ஒரு 2-3 காய் காய்ச்சிருந்துச்சு. அதை நான் இங்கேருந்து உமா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை நான் மூடி வச்சுட்டு தான் போனேன். அப்படி இருந்துமே கீழே அந்த பிளாஸ்டிக் கவருக்கு மேலே அந்த பூசணிக்காய் காய்ச்சிருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, அந்த காய் வந்து ஒரு மாதிரி அழுகலாயிருச்சு. இப்போ பாப்பாவை மேலே ஏற்றி விட்றதுக்கு நான் தான் ஏற்றி விட்டேன், இறக்கி விட்றது அம்மாவே இறக்கி விட்டாங்க. பாப்பாவை ஏன் இவ்வளோ தூரம் ஏற்றி விட கஷ்டம்னா, எனக்கு வந்து ஒரு கை நல்லாயிருக்கும், ஒரு கை வந்து எனக்கு ஒரு டைம் சின்ன பாப்பா டெலிவரியோடு இருக்கும்போது எனக்கு ஒடிஞ்ச கை அப்படிங்கிறதுனால அந்த கெட்டு வந்துமே இன்னும் நான் சேரலை. ஏன்னா 2 டைம் ஒரு டைமும் என்னமோ தான் கெட்டு போட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு டெலிவரி டேட் எனக்கு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் என்னால் அது கெட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் கனமானது தூக்கி செஞ்சு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அப்புறம் அம்மாவுமே ஒரு 2-3 பூ பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மாவுமே ஒரு 2-3 பூவை பறித்து சின்ன பாப்பாட்ட கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பூவை பறித்து அவங்க கீழே தான் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களேவும். அதுக்கப்புறமேட்டு பாப்பா ஒவ்வொரு பூவாக பறித்து கீழே போட்டா. அப்புறம் அம்மா போய் நான் கொஞ்சம் அருவா போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அம்மா போய் கத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு பாப்பா கையில் கொடுத்தாங்க. அவள் வந்து சின்ன பொண்ணு, ஏறும்போது அந்த பை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வழுகும். ஏன்னா அதுக்கு மேலே பனி விழுந்து கிடக்கிறதுனால அது கொஞ்சம் வழுகும். அதனால் பாப்பாவுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் நிறைய டைம் பாப்பாவை ஏற்றி விட்ருக்கேன், அவளே பிடிமானம் இருக்கும், பிடிச்சி கொஞ்சம் மேலே ஏறிடுவா. அதனால் இன்றைக்கி வந்து பூசணி பூ கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பாப்பாவை இனிமேல் தான் கடைக்கு அனுப்பி விட்டுட்டு பட்டாணி குருமா வைக்கிறதுக்கு இனிமேல் தான் வாங்கிட்டு வர சொல்லணும். இன்றைக்கி உள்ள ஃபங்க்ஷன் வந்து உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒடிசாவில் ரொம்ப நல்ல சூப்பராக நல்ல ஒரு இதாக கிராண்டாக பண்ணுவாங்க. இதில் ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, அம்மா நான் பாப்பா 3 பேரும் அவளுக்கு பறிக்க சொல்கிற விதமே அவளுக்கு புரியலன்னொன்னே சிரித்து நான் அவளுக்கு திட்டிகிட்டு இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். லாஸ்ட்டில் ஒரு 7, 8, 9 பூக்கிட்ட இருக்கும், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் பாப்பாவை கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் இது வந்து பாப்பா கடைக்கு போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ. குருமா வைக்கிறதுக்கு பட்டாணியும் அப்புறம் வந்து டீக்கு கொஞ்சம் சீனியும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 5 ரூபாய்க்கு சீனி, அதுக்கப்புறமேட்டு பட்டாணி. விடிய காலம் ஊற போட்டு செய்கிறதுக்கு பருப்பு வேகுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு பருப்பு நல்லா வெந்திருந்துச்சு. அதனால் உடனே காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும், அதுக்குள்ளே போட்டேன். இன்றைக்கி நாங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக 3:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சாப்பாடு வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட்டாக தான் இன்றைக்கி நான் சமைச்சு சாப்பிட்றேன். பக்கத்தில் ஒரு டப்பாவில் இருக்கிறது இங்கே பக்கத்தில் ஒருத்தங்க என்கிட்ட தச்சிருந்தாங்க. அவங்க பணம் கொடுக்க முடியலன்னொடனே இந்த கடலை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு பாக்கெட் இங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து பொட்டை பிள்ளைங்களுக்கு இங்கே சலுகை செய்கிறதுல வர்றது, அது எனக்கு கொடுத்துட்டு போட்டாங்க. டப்பா ஃபுல்லமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் பொரிகடலைனா அந்த மேல் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன பாப்பா போய் எனக்கு கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்தா. இப்போ தான் அடுப்பை பற்ற வச்சுருக்கிறேன். அந்த கம்பியில் வச்சுருந்த அந்த மண் மறுபடியுமே கீழே விழுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்து உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு உருளைக்கிழங்கு எனக்கு கட் பண்ணி தரேன்னா சரி பாப்பான்னு சொல்லி சொன்னேன். இப்போ பாப்பா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பால் எல்லாமே நல்லபடியாக கொதிச்சதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். காலையிலேயே தலையை எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக சீவி விட்டால் தான் அவளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்சம் குறுக்குறு முடி இருக்கிறதுனாலையே என்னமோ தெரியல அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தலை சீவாத மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, பாப்பாவை எங்களுக்கு தலை சீவி நல்லா நீட்டாக காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு. வேணுங்கிற பாலை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு டீ தூளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் அம்மாவுக்கு, ஒரு கிளாஸ் எனக்கு. இப்போ நான் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில். எனக்கு வந்து டீ குடிக்கிறது
ரொம்ப பிடிக்கும். பாப்பா வந்து அந்த பக்கத்தில் காய் வெட்டிக்கிட்டு இருக்கா. அவகிட்டையுமே நான் கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ பால் டீ எடுத்ததுக்கு பிறகு அதே அடுப்பில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். கவர்மெண்ட்டில் நம்ம புயலுக்கு கொடுத்த அரிசி தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன். உண்மைக்குமே நல்லா எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குது. கஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயசத்துக்காக வேண்டி தான் வச்சுருக்கிறேன். சேமியா பாயசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமியாவை நல்லா வறுத்துட்டு அது கூட சவ்வரிசியுமே போடுவாங்க. நான் சவ்வரிசியே இல்லாமல் இன்றைக்கி நான் பாயாசம் வச்சுருக்கிறேன். காலையில் பாப்பா உப்புமா செய்யுதுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தா. இங்கே பாயாசம் செய்கிற சேமியாவுமே பார்த்திங்கன்னா இது தான். அதனால் வாங்கிட்டு வந்துட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டில் பால் ஊற்றி ஏலக்காய் போட்டு இறக்கிருக்க மாட்டேன். கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாம் போட்டால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. நான் பொய் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா மாட்டுப்பாலுங்கிறதுனாலையோ என்னமோ தெரில. இப்போ மறுபடியும் சட்டியை வச்சுட்டு இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு பாதி தக்காளி பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஜீரகம், கடுகு இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி வச்ச மசாலா போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூசணி பூ பறிச்சிட்டு வந்த பார்த்திங்களா, அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி. இங்கே சாம்பாரோ இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரியான குழம்பு வச்சோம் அப்படின்னா அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்மைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வத்தப்பொடி மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டு இப்போ நான் வந்து வேக வச்சுருக்கிறேன். இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இங்கே ஒடிசாவில் நான் சமைக்கிறதுனால எந்த மாதிரியான காயெலாம் அது கூட நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த காய் சேர்த்துருக்கேன். அதோட இலையை எல்லாத்தையுமே பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு மாதிரியே படர்ந்து வரும். அந்த இதை எல்லாத்தையுமே நல்லா கிழித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி போட்டால் தான் குழம்பு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுலேருந்து நாராக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரியான தண்டுலாம் ஏன் போடுவாங்க அப்படின்னா அதை வந்து முருங்கைக்காய் மாதிரி எடுத்து சவைச்சி சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை தான் சொன்னேன். நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே நம்ம குண்டா போடுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இங்கே இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு மூடி வச்சு நான் உப்புமே போட்டுக்கிட்டேன். நல்லபடியாக ஒரு மூடி வச்சு வதக்கும்போது அதே தண்ணியிலே வதங்கிடும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உங்களுக்கே தெரியும் நிறையா பேருக்கு இங்கே ஒடிசாவில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழம்புலையுமே அதிகமாகலாம் தண்ணி வந்து சேர்க்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு பழக்கம். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதேவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பச்சரிசியில் இந்த மாதிரி சாதம் பண்ணியிருந்தாங்க. பாப்பா 2 பேருக்குமே சேர்த்து கொடுத்து விட்ருந்தாங்க. அவங்க குழம்பு வச்சு நான் தண்ணி பிடிக்கிறதுக்காக வேண்டி போயிருக்கும்போது இந்த பாத்திரத்தை கொண்டுட்டு போனேன். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்டேருந்து பாப்பா பாத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சமைக்கும்போது பாப்பா போய் குழம்பு வாங்கிட்டு இருந்தா. இப்போ ஃபைனலாக குழம்பு எல்லாமே நான் ரெடி பண்ணி இறக்கி வச்சதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு தான் எப்போதுமே நான் வேக வைப்பேன். இன்றைக்கி வந்து நைட்டே ஊற போட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து ஊற போட்டதுனால மஞ்சப்பொடி போட்டு நான் வேக வச்சேன் அப்படின்னா மேலும் மேலும் பொங்கும். அதனால் சரியாக வேகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு நான் அதனால் போடலை. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு இந்த பக்கத்தில் நல்லா மசிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வடை சட்டி வச்சுருக்கிறேன். வடை சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். பல்லாரி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு வத்தப்பொடி மஞ்சப்பொடி சிக்கன் மசாலா அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் எல்லாமே போட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைச்சி முடித்ததுக்கு அப்புறமேட்டு குழம்புமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நிறையா பேர் இங்கே ஒடிசாவில் இருக்கிற காளமாடை பற்றி கேட்டிங்க. ஒடிசாவில் உள்ள காளமாடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி பாயசத்தை உங்கள்கிட்ட என்னால் வீடியோவில் ஷேர் பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. அந்த கிணத்துல இருக்க வந்து பட்டாணி குழம்பு, இந்த பக்கத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காவுடைய தொக்கு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நம்ம நல்ல ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.